ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஸ்மார்ட் டிவியில் எப்படி வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் இமேஜஸ் பார்த்தாலும் சரி, வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தாலும், ஸோ என்ன நீங்கள் அட் அ டைமில் பார்க்குறீங்களோ உங்கள் மொபைல் ஃபோனில், அது அப்படியே உங்களுடைய டிவியில் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி பார்க்குறது. அதாவது நீங்கள் அட் அ டைமில் என்ன உங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்களோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிவிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே காமிக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறதுக்கு உங்கள் டிவியோட ரிமோட்டை எடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் டிவியோட ரிமோட்டை எடுத்துகிட்டு அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி அதில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து சம் டிவிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபைன்னு காமிக்கும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அந்த மாதிரி காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அதை வந்து ஒயர்லெஸ்ஸை வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வீட்டில் கண்டிப்பாக இன்டர்நெட் இருக்கும். ஸோ அந்த ஒய்ஃபையோட பாஸ்வேர்டை போட்டு அந்த ஒய்ஃபையை எனேபிள் பண்ணி உங்கள் டிவியை வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி விட்டோன்னே பார்த்திங்கன்னா உங்களோட டிவி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜி கனெக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு டைப்பில் வந்து ஆப்பை கொடுத்துருப்பாங்க அந்த டிவியில், ஸ்மார்ட் டிவியில். ஸோ இந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா மேகி கனெக்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ரிமோட் மூலமாக தான் வந்து அதை ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அந்த மேகி கனெக்டனை செலக்ட் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐக்கான் காமிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறதுக்கான, அதாவது அந்த டிஸ்பிளேயும் அந்த மொபைலும் பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஐக்கான் காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதில் நெக்ஸ்ட்டு பட்டன் காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ வெயிட், ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே நானும் என்னோட குழந்தையும் சேர்ந்து வீடியோ விளாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்கும் யூடியூப் பேஜோட லிங்கும் போட்டிருக்கேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவை கண்டினியூ பார்த்துடலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு QR கோடு காமிக்கும். ஸோ இந்த QR கோடை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரை கீழே இழுக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் மிரரிங்னு காமிக்கும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் காஸ்ட்னு அந்த மாதிரி காமிக்கும். ஸோ ஒவ்வொரு மொபைலுக்கும் அது வித்தியாசமாக இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்க்ரீன் மிரரிங்னு இருக்கும், இல்லைனா ஸ்க்ரீன் காஸ்ட்னு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இல்லைனா நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, உங்களுடைய மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் சர்ச் பட்டனில் ஸ்க்ரீன் மிரரிங் இல்லைனா ஸ்க்ரீன்ஸ் காஸ்ட்னு டைப் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஆப்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் அதில் இப்போ என்னோடய மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீன் காஸ்ட்னு இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணி விட்டோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஏற்கனவே நீங்கள் டிவியை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருக்கீங்க மேஜிக் கனெக்ஷன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஸ்க்ரீன் காஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்துடும். ஸோ அந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிவியோட நேம் அதில் காமிச்சோடனே அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் அண்ட் டினின்னு ஒரு பர்மிஷன் போகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அக்செப்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து ரிமோட் மூலமாக அந்த அக்செப்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் இனிமேல் என்னென்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே ஸ்க்ரீன் மிரரிங் ஆகி உங்களுடைய ஸ்மார்ட் டிவியில் வந்து காமிக்கும். இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன பண்ணணுமே அப்படியே உங்களோட டிவியில் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்க டேட்டாஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங் மூலமாக அப்படியே வந்து உங்கள் டிவியில் வந்து காமிக்க முடியும். ஸோ ஏதாவது மூவிஸ் ப்ளே பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா கேலரியில் வீடியோஸ் பார்க்குறதா இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி உங்கள் டிவி மூலமாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் தான் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.